மனதில் உறுதித்தன்மை, மனதில் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை ஈசன் மீது ஏற்படும் பொழுது அவரை பற்றிய தேடுதல் ஆரம்பிக்க வேண்டும், அதில் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டாலே போதும். இறைவன் அதற்கான வழியை காட்டுகின்றார். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, வருகின்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம சிவபெருமானை நினைக்க ஆரம்பிக்கின்றோமோ, எதுவுமே இல்லாமல் இருக்கிறவர்களும் உங்களை யாருமே கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் சிவபெருமான் மீது பாசம் வைத்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க. இது நம்ம வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, இது நம்ம வாழ்க்கையில மட்டும் கிடையாது, எல்லா சிவனடியார்கள் வாழ்க்கையிலும் இது வந்திருக்கும். கண்டிப்பா இது மாணிக்கவாசகர் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் அழகா நம்ம திருவாசகத்துல ஐயா குறிப்பிடுகின்றார். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முடிவிலாது ஓர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர். சுற்றமென்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர். மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து உலோகாய் அதன் எனும் ஒன்திரல் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் மீதி அதிர்பெருமாயை என பல சூழவும் தப்பா மேதாம் பிடித்த சலியா தளலது கண்ட மெழுகது போல தொழுது உளமுருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் மலரையும் பாடியும் பறவையும் கொடியிரும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியே ஆகினல் இடையரா அன்பில் பசுமரத்தாணி அறைந்தார் போல கசிவது பெருகி கடலென மருகி அகங்குலைந்து அனுகூலமாய் மெய்விதர்த்து சகம்பேய் என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்த நாடவர் பழித்துறை பூனது ஆக கோணுதல் இன்றி சதுர் இழந்து அறிமால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக. இந்த பாடலை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதை விட பெரிய அனுபவம் வேறு யாருக்கும் இருந்திருக்க போறதில்லை. ஐயா சொல்றதுலேயே எல்லாம் வந்துடும்.